வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில தினங்களில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியிட போகிறாங்க. இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது மக்களே. அதிகபட்சமாக அந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இந்த பிப்ரவரி 20க்குள்ளே வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே நிச்சயமாக வெளியாகும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. ஸோ பிப்ரவரி 20 தான் இந்த டெட்லைன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் கடைசி தேதி பிப்ரவரி 20. ஏன்னா மாநிலங்களவையுடைய தேர்தலும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மார்ச் 16 அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தலும் கொடுக்க போகிறாங்க. இது மாதிரி தேர்தல் தேதிகள் வெளியிட்டதுனால ஸோ தமிழகத்தில் அடுத்த கட்டத்திற்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுமா படாதா அப்படின்ட்டு நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா இன்னும் குழப்பத்தோடு இருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியிடுவதிலேயே கடும் சிக்கல்கள் இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இனி வருமானதே ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இனி வருமா, அவ்வளோதான் முடிச்சிட்டாங்களா, இதுக்கப்புறம் மக்களுடைய டிரைவர் சொந்தங்களுடைய நிலைமை அதோகதியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் மக்கள் மத்தியிலையும் கேள்விக்குறிகள் நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சரியான பதில் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுங்க. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் டிரைவர் கம் கண்டக்டரை மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சென்ற ஆண்டு 2025 ஒரு ரிக்யர்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் போக்குவரத்து கழகத்தில் புதிய அப்டேட் பார்த்திங்கன்னா இதுவரை சரிவர வெளியிடலை அப்படின்றதுனால அடுத்த கட்டத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த தேர்வு முடிஞ்சு செலக்ட் ஆன பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு செய்முறை தேர்வு எல்லாமே முடிச்சுட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது இன்னும் ஒன்று கூட ரிலீஸ் பண்ணாமலே இருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே கேள்விகள் மேலே கேட்டுகிட்டே தாங்க இருக்காங்க. தினசரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்றைக்கி வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே பதில் பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்ற மாதிரி சில அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. அதனால் கண்டிப்பாக வெளியிடப்பட்டால் பிப்ரவரி 20 தான் டெட்லைன். அதற்கு மேலே வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அற்ற நிலையில் இருக்கும் அப்படின்றது நிச்சயமாக சொல்லலாங்க. ஸோ இதுதான் தற்சமயம் போக்குவரத்து கழகத்தில் நிலவிட்டிருக்க ஒரு அசாதாரணமான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா அந்த போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகள் எல்லாமே தற்சமயம் இருக்குங்க. அந்தந்த விதிமுறைகளை பின்பற்றி தான் போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026 உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த டிரைவர் கம் கண்டக்டர் தான் எடுப்போம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு போக்குவரத்து சங்கங்கள் ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. டிரைவர் தனியாக எடுங்க, கண்டக்டர் தனியாக எடுங்க, எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்சி மாறினாலும் சரி ஆண்களுக்கும் பேருந்து இலவசம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வர காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது எல்லோருமே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் போக்குவரத்து கழகத்தில் ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புக்காக மக்கள் வெயிட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்தாச்சுங்க. ஸோ நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவிலான ஆட்களை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20,000 டிரைவர்களே எடுக்கணும், ஒரு 10,000 கண்டக்டரே எடுக்கணும். ஏன்னா ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க. போக்குவரத்து கழகம் பார்த்திங்கன்னா ஒரு சேவை நிறுவனமாக மாறி வருது. ஆல்ரெடி மகளிருக்கு இலவசம் அப்படின்றத குறிப்பிட்டு சொன்னதுனால தற்சமயம் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா அந்த போக்குவரத்து கழகத்தில் ஒரு சில கேள்விக்குறிகள் பார்த்திங்கன்னா எழுந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம். இன்னும் ஒரு சில தினங்களில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியிட்டப்பட்டால் தான் அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ டிஎன்எஸ்டிசியோட நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தில் தனக்கி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது. கண்டக்ட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் பெற்ற பிறகு தான் உங்களால் கண்டக்ட் லைசன்ஸை வாங்க முடியும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலுடைய இணைந்தர்கள் மீண்டும் ஒரு நாள் தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.